ஹலோ லிங்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். ம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை நேரம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ம் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எந்திரிக்க 5:15 தான் எந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ம் 5:15 எந்திரிச்சு ம் பல்ல விளக்கி மூஞ்சி கழுவிட்டு விளக்கேற்றி ம் சாமியை கும்பிட்டு இப்போ தான் கிச்சனுக்கு வரேன். ஓ இங்கே பாருங்க. கிச்சன்லாம் நேற்றே நீட்டாக பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். இன்னைக்கு இந்த அடுப்பில் போட்டிருக்கீங்க, அந்த அடுப்பில் போடாமல்? அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரம் சோறு வேகணும்ட்டு. ஓ சரி சரி. நேரம் ஆயிடுச்சுல்ல, ம் அதனால இது பெரிய அடுப்பில் விட்டேன். ஓ சோறு வேகணும்ல, ம் அதனால இது என்ன பருப்பில் குக்கரில் பருப்பு குக்கரில் அவைய கழுவிட்டு அவைய போட்டோம். என்ன குழம்பு பண்ணலான் இருக்கீங்க? முருங்கைக்காய் சாம்பார், ம் வாழைத்தண்டு பொரியல். ஓ அப்பளம் பொரிச்சா வாழைத்தண்டு சாப்பிட மாட்டோம், ம் அதனால அப்பளம் பொரிக்கான்னு ஓ வாழைத்தண்டே பொரியல் பண்ணுவோம். வாழைத்தண்டே பொரியல். வாழைத்தண்டெல்லாம் வாங்கினா முழு தண்டும் பொரியல் பண்ணுவீங்களா இல்லை ஆஃப் ஆகும்? அது வாழைத்தண்டு உரிச்சு இப்போ வர்ற தண்டெல்லாம் பாதிக்கு மேலே உரிச்சு கீழே போடுற மாதிரி இருக்கு. தண்டாவே இல்லை. அதாவது சென்டரில் இருக்க தண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா? இருக்கு. ஆமாம், அது என்னன்னு தெரியல, இப்போ வர தண்டுகளே அப்படித்தான் இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படித்தானே இருந்துச்சு. ஆமாம், ஏகப்பட்ட இது அந்த தோலை உரின்னு உரிச்சு போடும். வாழைத்தண்டுங்கிற ஆசையே போயிடுது. அப்பெல்லாம் அப்படி இருக்காது, வாழைத்தண்டுன்னா நல்லா இருக்கும். ஒரு 10 உரிச்சிட்டாலே வந்துடும். ஆமா வந்துடும். அது பட்டை நல்லா எடுக்க வரும். இப்ப பட்டை சேர்ந்துக்கிட்டு பட்டையா இதானே தெரியல, அந்த உடம்பு பகுதியா பட்டையானே தெரியல. அப்படி நீங்க உங்க வீட்டுல வாழை மரம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். 2 வருஷம் 2 காய் காய்ச்சிட்டு, காய் வாழை 5-7 வருஷத்துக்கு, நம்ம வந்து 6 வருஷத்துக்கு 2 வாழை மரம் தான் காய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒன்றும் காய்ச்சல. ஓ அது காய்ச்சா வாழை தாரை காய்ச்சா நல்லா இருக்கும். ரஸ்தாளி பழம் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அது இன்னும் காய்க்கல. ஆனா 2 வாழையுமே காய் வாழை தான் காய்ச்சிச்சுல? ஆமா, காய் தான், பழமே காமிக்கல. இந்த இது முக்கணின்னு சொல்ற ஆளுமே மாப்பழா வாழை, மாப்பழா வாழை 3 சேர்ந்தது முக்கணி. அது முக்கணி 3மே நீங்க உங்க வீட்டுல வச்சிருக்கீங்களா? ஆமா, ரேஷன்ல கடையில வாங்குற பருப்பும் அவ்வளவு கிளையாண்டிதா. தூசி அவ்வளவு இருக்கா? இதெல்லாம் கழுவா மேலும் போட்டு அவ்வளவுதான், வயிற்றுக்கே சேராது. இன்னமோ தெரியல, ஏதோ கடையில வாங்குற பருப்பு நல்லா இருக்கும். அந்த வச்சிருக்கீங்க பாரு, கடையில 1 கிலோ 170 ரூபா 1 கிலோ பருப்பு. அதே மாதிரி தான் மம்மி, நேற்று ஜனப்பிரியால இவர் தென்னரசு வாங்கியிருந்தேன்னு சொல்லி ஒன்று கொடுத்தாரு, இந்த சுண்டக்கடலை. அதுல பாத்தீங்கன்னா கசடே இல்லை, ஆனா ரேட்டு கூட. அதுவே ரோட்டு கடையில போய் அந்த பட்டாணியை வாங்கினோம்னா ரேட்டு குறைஞ்சு, ஆனா கசடு பாதி பேருமா. நேற்று இந்த பாருங்க, இந்த கவர்ல இருக்கிறதுல கசடு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, கசடே இல்லை. கசடு மீன்ஸ் குட்டி குட்டியா இருக்கிறது, உடஞ்சு கிடக்குறது, இந்த மாதிரி வந்து வேஸ்டே வராது. அந்த மாதிரி இருந்தாலே ஒரு காசு கொடுத்த திருப்தியா இருக்கும். அது காசு கொஞ்சம் கூடனாலும் பரவாயில்ல. ஜனப்பிரியாவும் நல்லா தான் இருக்கும். கலப்படம் பண்றீங்க அரிசி இல்லைங்க, என்னமோ வெள்ளை அரிசி ஆட்டம் போட்டு கேரளாவில் போடுற அரிசி எல்லாம் நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல போடுற அரிசியில என்னமோ அப்படி மிதக்குது, சோறு மாதிரியே ஒரு அரிசி மிதக்குது. அதனாலதான் ரேஷன் அரிசியே யூஸ் பண்ண வேணுமோ. ஓ என்ன பண்றது, வேற வழி இல்லைன்ட்டு யூஸ் பண்ணிட்டு தெரிய வந்தது. புழுங்கரிசியா பண்றாங்க பாவம், அரிசி கலப்படம் எல்லாத்துலயும் கலப்படம். ஆமா, கேரளாவில எல்லாம் சூப்பர் அரிசி போடுறாங்க. நம்ம ஊர்ல இந்த கலப்படத்துக்கு பேர் போனதே நம்ம ஊர் தான். ஆமா, ரொம்ப காசு மேல ஆசைப்பா, காசு காசு காசுன்னு அப்பா படுத்துறேன். அதே மாதிரி மம்மி, இதே ஹெல்த் கண்டிஷனுக்கு இது பண்ணாம அப்படி உடம்புக்கு எடுத்து சம்பாதிக்கணும். ஆமா, எல்லாத்துலயும் கலப்படம். குடிக்கிறதுல கூட கலப்படம், பால்ல கலப்படம், பால் பவுடர்ல கலப்படம், எல்லாத்துலயும். பாவம் பச்சை பிள்ளைகளுக்கு கூட நம்பி உங்களுக்கு கொடுக்க முடியாது. என்னவோ அதுக்கு மீறி உயிரோட இருக்கணும்னு விதி இருந்தாதான் இருக்க முடியும். அந்த பருப்பு கிடஞ்ச அம்பட்டுக்கு வருது. அதுல தோரம் பருப்பு தானே? தோரம் பருப்பு அவ்வளோ துசி வருது. ஒரு சிலர்லாம் அதை களைய முடியாதுல்ல மம்மி, அப்படியே போட்டு சமைச்சிருவாங்க. இத்தனை வாட்டி எனக்கே கடுப்பு வருது, 5 வாட்டி களைய வேண்டியதா இருக்கு. ஒரு சில சின்ன பிள்ளை 5 வாட்டி கிளஞ்சிதான் போடுவேன். ஒரு சில வீடுகள்ல சின்ன பிள்ளை தான் சமைக்கிங்க, களையாம அவ்வளவு கிளஞ்சி அப்படியே போட்டு சமைச்சு பண்ணுவாங்க.
ஆனா அப்படின்னு யாருமே அந்த அளவுக்கு செய்யறதுக்கு வலிக்குது. ஆனா அப்படின்னு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு தானே மம்மி இருக்குது. ஆமா இருக்குது. ஆமா இந்த பிள்ளைலாம் இப்ப கிடையாது. பிள்ளைல அரிசி போடுறோம் கைஸ். அப்புறம் மம்மி டிவிகே மாநாட்டுக்கு நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்துருக்காங்க கரூர்ல. அப்படியா? மத்திய அமைச்சர் அவங்கள மோடி சொல்லியிருக்காரா, எங்களுக்கு மனசுருகி சொன்னார் மோடி. நிர்மலா சீதாராமன் நீங்கள் போய் கவனமாக பார்த்துட்டு வாங்க, என்னால் வர முடியலை, கவனமாக பார்த்துட்டு கரூர் மக்களை நீங்கள் பாதுகாத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே ஃப்ளைட் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அவரையும் எலும்பு இருக்கணும். ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு வந்துட்டு கரூரில் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் முன்னூடாமல் எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் போய் மோடிட்ட போய் கவனமாக சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி வந்து தேர்தல் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, இந்தாங்க எல்லாருக்கும் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும், மோடி கொடுக்குற அமௌண்ட்டு கரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும், அதனால எல்லாரும் இதை வச்சுக்கிட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து இது இப்போ நீங்கள் புலம்புனதெல்லாம் நான் போய் இது மோடிக்கிட்ட சொல்கிறேன், என்கிட்ட என்னென்ன கஷ்டம்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால மோடி வர முடியலையா, வராதான் எழுந்துச்சான். அவர் இதுக்கு வந்தால் சரியாக வராது, பிரதமராக இருக்கார்ல, அவர் ரொம்ப பெரிய போஸ்டில் இருக்கனால அவர் வந்தால் சரியாக வராதுன்னு இல்லை. அவர் ரொம்ப பெரிய டிசாஸ்டர்னா வரலாம், அவர் கஜா புயலுக்கே வரலையே, மற்ற இதுக்கே வரலையே. இப்போ இதை விட கஜா புயலுங்கிறது பெருசு தானே. அன்னைக்கு கஜா புயலுக்குலாம் ஒரு வாரத்துக்கு கரண்டே வரலாமே நம்மளுக்கு. அதை எப்படி மம்மி சமாளிச்சிங்க? நான் திருச்சியில இருந்தேன், கஜா புயல் 3 நாள் திருச்சியில இருந்தேன், நீ இந்த இடையில வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிதானே? ஆமா, நான் 3 நாள் திருச்சியில இருந்தேன். திருச்சியில அவ்வளவு தூரம் இல்லை காத்து, வர்ற வழிதான் டேமேஜா கிடந்துச்சு. மற்றபடி காத்து ரொம்ப இல்லை. நீங்க சொன்னீங்க இந்த சுங்க சாவடிலாம் மேல பறந்து போயிருச்சு. அப்புறம் ரோபோசங்கர் என்னாச்சு? ரோபோசங்கர் பாவம் சூப்பரா நடிக்கிறாரு. அவரெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டா மனுஷரை சந்தோஷப்படுத்திருப்பாரு. அப்படி என்ன நடிச்சிருக்காரு? சூப்பரா ஆக்ட் பண்றாரு, எல்லார் மாதிரியும் ஆக்ட் பண்றாரு. டெல்லி கணேஷ் மாதிரி, ரகுவரன் மாதிரி எல்லாருடைய குரலும் பண்றாரு. பேசுறாரு சூப்பரா, மிமிக்ரி. அவ்வளவு பேருடைய குரலும் பேசுறாரு, போய் ஒருத்த விடாம. கமல் விட்டு குரல், விஜய் விட்டு குரல், அஜித் விட்டு குரல், அவ்வளவு குரலும் பேசுறாரு. நல்ல டேலண்ட் பர்சன். அவங்கள மாதிரியே பேசுறாரு இல்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிதான் இருக்கா? இல்ல அதே மாதிரி பேசுறாரு, அதே மாதிரி பேசுறாரு. நல்ல டேலண்ட் பர்சன். இனிமேல்லாம் இன்னொருத்தர் பிறந்து வர முடியாது இது மாதிரிலாம். நீங்க சொன்னீங்கல்ல அவர் இருக்கையில வந்து அவரோட வீடியோவே எடுத்துக்கிட்டு வரல. ஆமா, அதுவே அவர் இல்லாத போது அவரோட வீடியோவாதே வருது சொன்னீங்கல்ல. அதுக்கு வந்து மம்மி நீங்க சர்ச் ஏதாவது அதிகமா பண்றீங்களா, அதுதான் வரும். நீங்க இப்போ ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ரிலேட்டடா உங்களுக்கு கொடுப்போம், அது ரிலேட்டடா உங்களுக்கு கொடுப்போம். அப்படி நல்லா இருக்கு. நானே தனியா உட்காந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. வயிற்று வலிக்குது சிரிச்சு சிரிச்சு. நான் இது வரைக்கும் யாரும் இப்படி காமெடியும் பார்த்து அப்படிலாம் சிரிச்சதே இல்லை என் வாழ்நாள்ல. இப்ப ரோபோசங்கர் இப்படி காமெடியை பார்த்து அவர் பண்றத பார்த்து அப்படி சிரிக்கிறதா இருக்கு. நம்மளே தானா உட்காந்துருக்கவங்க சிரிக்கிற மாதிரி இருக்கு. தானா படுத்துக்கவங்க படுத்துக்கிட்டு தான் பார்ப்பேன். அந்த மனசை சிரிக்க வைக்கணும். சூப்பர் டேலண்ட். சுரேஷ்குமார்லாம் என்ன கருமா, அவரெல்லாம் டான்ஸ் ஆடுறேன்னு மக்கள் தூக்குது இல்லை. ரோபோசங்கர் பயங்கர டேலண்ட். அவருக்கு உள்ள ஜீன்ஸுக்குள்ளே அப்படி இருக்கு. அவங்களுடைய குடும்பமே நிறைய இந்த படத்தில் நடிக்கிறவங்க தானா, அப்பா தாத்தா. இப்ப அண்ணனுமே படத்துல நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. அந்த பேட்டி கொடுத்துருக்காருல்ல, அவருமே ரோபோசங்கர்ட்ட கேட்டு முன்னாடி கொஞ்சம் படம் நடிச்சு வந்தாராம், சென்னைக்கு வந்தாராம் படம் நடிக்கிறோம்ட்டு. 1 படம் 2 படத்துல பிளாப் ஆகி திருப்பி வந்துட்டாராம். இப்ப திருப்பி ஏதோ சிவகாசியில இருந்து திருப்பி போய் கேட்டிருக்காரு. ரோபோசங்கர்ட்ட தான் போய் ஹெல்ப் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி இந்த டைரக்டரை கூப்பிட்டு போ அப்படின்னு. ரோபோசங்கர் கூப்பிட்டு போய் இதுல அவர் ஒரு 5-6 படம் நடிக்கிறாராம். அப்ப அண்ணனுமே ஒரு கேரக்டர்ல வருவாரு, சின்ன சின்ன கேரக்டர், சின்ன கேரக்டர்ல. நல்ல ஹெல்பிங் மைண்டாக தான் இருந்திருக்கேன். அவன மாதிரி தானே சூரி. ஆமா, நல்ல ஹெல்ப். அண்ணன் தம்பி ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லாம போச்சு, அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஆம்பளை பிள்ளை இருந்தா அந்த கவலையே தெரியாதுல நம்மளுக்கு. அப்படியே ஒடியாந்துருக்கும். அவர் மாதிரியே அதுவும் பண்ணும். ஆமா, அவர் மாதிரியே காமெடி பண்ணும், அவர் மாதிரியே நல்லா பேசும். ஆம்பளை பிள்ளை இல்லாம போச்சு. நிறைய பேருக்கு மம்மி அப்படிதான் வாரிசு இல்லாம போயிடுச்சு.
வாட்ஸ் இல்லாம போச்சு. கமல் நல்ல திறமையானவர், அவருக்கு ஆம்பளை இல்ல. அவரு அழகுன்னு வேற சொல்லுவீங்க. ஆமா, அப்ப பஜத்துக்கெல்லாம் ஆனோன்னு பொண்ணு. இது சூர்யாவுக்கு அவன மாதிரியே பையன் இருக்கேன், மாதிரியே இருக்கு. ஆமா வந்துருச்சு. அதே மாதிரி விஜய்க்கும் பையன். ஆமா, எல்லாருக்கும் பையன் இருக்கு. ரோபோசங்கர் நினைச்சது ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் மனுஷன் சார். ஆனா அவர் இருக்கையில ஒண்ணு கூட எடுத்துக்கிட்டு வரல, வீடியோ இப்ப அப்படியே எடுத்துக்கிட்டு வருது. அதுக்கு அதை நீங்க அதுதானே பாக்குறீங்க. அதை இன்ட்ரெஸ்டா நம்ம பார்க்க இப்ப வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீடியோஸ் அடுத்த வீடியோ எடுத்துக்கிட்டு வரோம், அடுத்த ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வரோம், அடுத்தது எடுத்துக்கிட்டு வரோம். அந்த மாதிரி சிரிச்சு வயிற்று வலிக்குதப்பா. அது எப்படி மேம் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் செலிபிரிட்டியா வந்திருக்காரு நிறைய இதுல சேனல்களுக்கு. அப்புறம் நிறைய பேர் ஆக்ட்ரஸ் உட்கார்ந்துருக்காங்க, ரஜினி உட்கார்ந்துருக்காரு, கமல் உட்கார்ந்துருக்காரு. அப்ப ரோபோசங்கர் சிரிப்பு பண்றதெல்லாம் அவ்வளவு கூட்டம் உட்கார்ந்துருக்காங்க. அதெல்லாம் எங்கேன்னு தெரியல. இந்த மலேசியா சிங்கப்பூர்ல ப்ரோக்ராம் நடக்குது, அந்த மாதிரி ஆக்ட்ரஸுமே உட்கார்ந்துருக்காங்க. ஐஸ்வர்யா ராய், அமிதாப் பச்சன், அவ்வளவு பேருமே உட்கார்ந்துருக்காரு. அதுல பண்றாரு. அதெல்லாம் நல்லா கொடுத்துருப்பாங்க. அதுல இடையில காமெடியும் தேவைப்படுது இல்ல மம்மி, அதனால சரி வந்து இவரை சேர்த்துக்கிட்டுருவோம். ஃபுல்லாவே இவருடைய காமெடி, இவரு இன்னொருத்தர் உள்ள காமெடி தான். அதான் ஃபுல்லா போடுறாங்க. நல்லா இருக்கு. அந்த மலேசியால ப்ரோக்ராம் நடக்குது, இதுல துபாயில ப்ரோக்ராம் நடக்குதுன்னு நடத்தி தருவாங்கல்ல, அந்த மாதிரி. அந்த மாதிரி சைமா அவார்டு கொடுக்கறது, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், கடவுளுக்கு பொருட்கள் ரொம்ப வருத்தம். நான் உண்மையில வருத்தப்பட்டது ரோபோசங்கர் தான். செட்டியார் மாதிரி நல்லா அவனே சொல்லியிருக்கேன். எங்க ஊர் பக்கம் நாங்க செட்டியார் தான் அப்படின்னு ஒரு இது வீடியோல சொல்லியிருக்கேன். அப்படியா? ஆனா நம்ம இது நாள் வரைக்கும் அவரோட கம்யூனிட்டியை பத்தி பார்த்ததுல பேசினது இல்ல. முரடா இருக்குனால செட்டியாருக்கு தோணவே இல்லை. ஆனா திருத்தம் இது பண்றதெல்லாம் செட்டியார் மாதிரி தான் பண்றாரு. நல்லா திருத்தமா இருக்காருல்ல. வேற கேஸ்ல இவ்வளவு திருத்தமும் இவ்வளவு ஒரு இதுவும் வராது. நம்ம கேஸ் ரொம்ப நல்ல ஜீன்ஸ். ஆனா அவர் நம்ம கம்யூனிட்டில இருந்தானே இன்னும் மதிப்பு கூட. சரிவா அங்கி போயிடும். மம்மி என்ன பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சந்தைக்கு போய் சாயந்தரம் சந்தையில போய் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு கருணக்கிழங்கு 1.5 கிலோ, அல்ல தக்காளி 1.5 கிலோ 50 ரூபா, பீக்கிங்காய் இது வந்து 20 ரூபா, ஆப்பிள் இது வந்து 100 ரூபா. இந்த கவரில் இருக்க ஆப்பிள் எல்லாம் சேர்த்து 100 ரூபா. அப்புறம் இந்த வாழைக்காய் 10 ரூபா. இதெல்லாம் சும்மா எடுத்து போட்டாரு. இது 10 ரூபா. இஞ்சி, இது முருங்கைக்காய் 10 ரூபா. இது கருணக்கிழங்கு பொங்கலுக்கு இப்போவே வாங்கி போட்டாதே நல்லா இருக்குன்ட்டு வாங்கி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்போ வர்றது புதுக்கிழங்கா இருக்கா அரிக்கும், பொங்கல் அன்னைக்கு குழம்பு வைக்கணும், அதுக்காக வேண்டி. அது என்ன 2 மாதம் இருக்குல்ல மம்மி? ஆமாம், பொங்கலுக்கு 4 இருக்கு. நான் தீபாவளி நினச்சி மறந்துட்டு வாங்கிட்டேன். சரி சமைச்சிக்கலாம் ஒரு நாள். இன்னும் 2 மாதம் இருக்கு. ஆமாம், சாரி. அதனால அது வாங்கிட்டேன். கருணக்கிழங்கு ஒரு நாள் புளிக்குழம்பு வச்சா நல்லா இருக்குன்ட்டு. அது கருணக்கிழங்கு 20 ரூபா. இது கேரட்டு 20 ரூபாய். ஆமாம், 20 ரூபா தான் கேரட்டு. நெல்லிக்காய் 20 ரூபா, பாகக்காய் 20 ரூபா, அது 10 ரூபா, சுரக்காய் 10 ரூபா, இந்த மாங்காய் 20 ரூபா, இந்த பீன்ஸ் 10 ரூபா, பச்சை மிளகாய் 10 ரூபா. அப்புறம் அந்த தேங்காய் 2, அங்கே இருக்க தேங்காய் 2 35 ரூபா, 70 ரூபா. அது 35 ரூபாயா காய்? ஆமாம், ஒரு காய் 35 ரூபா. ஆனால் பெருசாக இருக்குது காய். ஏன் தேங்காய் இந்த ரேட்டு விற்கிது மம்மி? அதான் தெரியல, ஏன்னு தெரியல. தேங்காய் எண்ணெய் 1 லிட்டரு 560 ரூபாய் நோய்க்குதான் 1 லிட்டரு. தேங்காய் கிடைக்காதனால ரேட்டு கூட போல. ஆமாம், தேங்காய் கிடைக்க மாட்டேங்குது. அதனால இப்போ எந்த கடையாக இருந்தாலும் ரேட்டு எந்த கடையிலையுமே கூட தான் சொல்கிறாங்க தேங்காய்க்கு. தேங்காய் எண்ணெவே 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் விற்கிது மம்மி மேக்ஸிமம். அன்னைக்கு அவர் சொன்னார்ல, நம்ம இது கோயிலுக்கு வாங்க போயில அந்த தேங்காயெல்லாம் 50 ரூபா அப்படின்னு விட்டா ஒரு தேங்காயே 100 ரூபா வந்துடும் போல. இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வைக்கலாம். இதுதான் உங்கள் ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜில் என்னென்ன வச்சுருக்கீங்க? மாவெல்லாம் வச்சுருக்கீங்க? மாவு ஆட்டுறதுக்காக வச்சுருக்கேன், மாவு இல்லை. தக்காளி புளி வைக்கலாம். அடியில் இருக்க ட்ரெயில் வச்சுருவீங்களா எல்லாத்தையும்? இது 2 இப்போ சாப்பிட்டேன். காலையில் சாப்பிட்டா நல்லது.
அதுக்கோசரம் சவுல் இது வச்சுட்டேன். பாவக்காய்க்கெல்லாம் கவர் வேணும், மாங்காய் சும்மா கொடுக்கலாம். ம். சைடுலேயும் வச்சுருக்கீங்களா? சைடுலேயும் வச்சுருக்கீங்களா? ஆமாம், ம். கவர் வேணும். இது இழுக்கலாமா? இந்த இதுக்கெல்லாம் கவர் வேணும். ம். கேரட்டை கவரில் போடுவோம். நீ திரும்பி வேணுமா? வேண்டாம், இப்போ வேண்டாம். கேரட்டு இது நம்ம ரூட்டு பார்த்தீங்களாமி? நேற்று கேட்டீங்க பார்க்குறேன்னு சொல்லி. அவன் இந்த இதுவே போடலை வீடியோவே. என்ன ஆனா அவன் நல்லா போகுதுப்பா. உள்ளத்துக்கு வீடியோலாம் போகுது. அப்பா ஒரு வீடியோவா? ஒரு வீடியோவே உனக்கு 12 நிமிஷம் தான் எடுக்கிறேன். 12 நிமிஷத்துக்கே அவ்வளவு போகுது. எல்லாரும் கமெண்ட்ல சொல்றாங்க 1/2 மணி நேரமாவது எடுப்பு, அவனுக்கு இன்னும் நிறைய போகும். எப்படியுமே அதில் இவ்வளவு அவனுக்கு ரீச் ஆகுது. அவன் இது விவசாயத்தை கட்டுறான்ல, அவங்க அப்பா பண்ற விவசாயத்தை கட்டுறேன். இப்போ நிறைய தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் எல்லாம் விரும்புதுங்க. விவசாயத்தை யார் பார்க்கல? விரும்புது எல்லாம். விவசாயத்தை தான் விரும்புது. போகுதுன்னா அது அந்த கிராமத்துல சமைக்கிறது, அதை பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் விரும்புறாங்க. இப்படி லேட்டஸ்டா இருக்கிறது யாரும் பார்க்க விரும்புறாங்க. அதனாலதான் அந்த மாதிரி உள்ளதுதான் விரும்புறாங்க எல்லாரும். அப்போ அன்னமாச்சிலாம் லேட்டஸ்ட்டாக சமைக்கிறது தானே விரும்புகிறோம். எது தரமாக நல்லா இருக்கோ அது பார்க்குறது. எல்லாம் குவாலிட்டியாக இருக்கிறது பார்க்குறது. அந்த பையன் விட்டு விவசாயத்துக்கு அதையும் பார்க்குறாரு. விவசாயம் அவங்க அப்பா பேசுகிற பேச்சு. ஆமாம், பேச்சு. அவங்க அப்பா நல்லா சொல்லிடுன்னு பேசுகிறாருல. இந்தாடா உனக்குலாம் பண்ண முடியாதரா, இந்தாடா உங்களுக்குலாம் இது பண்ண முடியாதா அப்படின்னு. ஆமாம், அன்றைக்கி ஒரு நாள் ஆடு மேய்ச்சி முடிஞ்சுடுறேன். அவருக்கு இந்தாண்ட இருக்க ஆடு மேய்க்கிற இடத்துக்கு போய் மேய்க்கிறதுக்கு ஒரு 3 வாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா? வந்துட்டு போறேன்னா கேட்டாக்கா ஃபோன் சார்ஜ் போட வரேன்னு சொன்னா ஒரு நாள் நேரம். அடுத்து கேட்டாக்கா எனக்கு தண்ணி வச்சுட்டு தண்ணி குடிக்க வந்தேன் நானா. அதுக்கடுத்து கேட்டாக்கா நீங்களாம் என்ன பண்றீங்கன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னா. என்ன அவன் நாங்களாம் சிங்கிப்பூர் போயிட்டோம், அவர் சொல்றாரு நாங்களாம் சிங்கிப்பூர் போயிட்டோம் அப்படிங்கிறாரு. இப்படி இருக்கவன் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வெளியில போய் வேலை வைப்பேன். அதாவது ஒரு சிலருக்கு இந்த வேலைக்கு புதுசாக போயில இந்த ஹோம் சிக்குன்னு ஒன்று வரும்ல, இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து பழகி. ஆமாம், தம்பி நீங்க சும்மா இப்படியே இருந்து தம்பி, வருங்காலத்துல விவசாயம் சீமான் வந்தாருன்னா விவசாயம் கவர்மெண்ட் வேலை ஆக்கிட்டு வர்றான். சீமான் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காராம். அதனால நீங்க இப்படியே இருக்க, கவர்மெண்ட்டுக்கு எடுத்துரும் விவசாயத்தை. அப்ப நீங்க கவர்மெண்ட் வேலை மாதிரி ஆகி போயிடும். உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல காசு, விவசாயிகள் எல்லாருக்குமே நல்ல காசு தான். சீமான் வந்தாருன்னா விவசாயம் கவர்மெண்ட்டுன்னு ஆக்கிட்டு வரோம். ஆமாம், அப்படி கூட ஆக்கலாம். ஆனால் வந்து அப்படி ஆக்கினா விவசாயிகளுக்கு இது கூடி போயிடும் எல்லாம். விவசாயிகள்லாம் பணக்காரனே. இல்லை யோசிச்சு பாருங்க. ஆனால் அவங்க தானே இந்த ரைஸ்க்கு ரெடி பண்ணுறாங்க. ஆமாம். அப்போ அந்த இது வந்து இப்போ என்ன, நம்ம எந்த வேலை பார்த்தாலும், சாஃப்ட்வேர் வேலை பார்த்தாலும், எதில் வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு சாப்பாடு வேணும் தானே. அப்போ அது இன்றியமையாது ஆயிடுச்சுல்ல ஒரு ரைஸ் ரெடி பண்ணுற ஆளுங்க. இருந்தாலும் அவங்கெல்லாம் ரொம்ப ஏறி போயிடுவாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்டு இது கரண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருங்க, ராத்திரியும் பகலும் வயலுக்கு பாய். ஆமாம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி. ஆமாம், நைட்டு 5 மணி 4 மணிலேருந்தே பல இது கவர்மெண்ட் மக்கள் வச்சுட்டானே. இப்படி போகுது தண்ணி 4 மணிலேருந்தே நிறைஞ்சிருக்கு தண்ணி. அவ்வளோ தண்ணி கரண்ட் ஃப்ரீயா வருது. இருக்கு. அதனால பம்பு செட்டை போட்டு பண்ணுதுங்க. விவசாயிகள்னு ஃப்ரீயா கொடுக்குறதுக்கு அது ரொம்ப நியாயம் பண்ணுது. எதுவும் அளவோட இருக்கணும். அப்படி பாரு, இன்னைக்கு பார்க்குறேன், இன்னைக்கு ஃபோன் சார்ஜ் போடல பார்க்குறேன், தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி அது அந்த இடத்த வருவி விட்டுட்டு மம்மி, அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறா. தண்ணி வந்துருச்சு, நல்ல தண்ணி வருவிட்டு வந்துருச்சு. திருப்பியும் திறந்து விட்டுருக்கேன், ஏன்னே தெரியல. அவன் காசு சொந்த காசு அர்த்தப்படி பண்ணுவானா? அதே கவர்மெண்ட் தானே கொடுக்குது. அப்புறம் என்ன பாவம், கண்டிப்பாக செய்யவே கூடாது. நீ கரண்ட் விடுறத என்னை கேட்ட கரண்ட் பாதி காசாது வாங்கணும். ரொம்ப ஆக்கினா ஒண்ணுதுக்கு இதெல்லாம் பாவம்லாம் ரொம்ப இதாயிடும்.
இதெல்லாம் கலைஞர் தான் பண்ணது, கலைஞர் தான் பண்ணது. ஓ, இந்த மாதிரி விவசாயத்துக்கு ஃப்ரீ தரோம், அப்போ தான் விவசாயிக ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடைசி எல்லா ஆட்சியும் வரப்போவும் அதை வந்து பிளாக் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அதான் எதுவும் ஆரம்பிச்சாச்சுன்னா நிறுத்த முடியாது. இப்போ ஸ்டாலின் பஸ்ஸுக்கு கொடுத்துருக்காரு. ஆமாம், அது ஒன்று கண்டிப்பாக நிறுத்த முடியாது, அதெல்லாம் நிறுத்த முடியாது. அதனால எத்தனை பேர் ஊர் சுத்த வேற போயிடுறாங்க, எத்தனை பேர் வேலைக்கு போகிறதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கு. வேலை கட்டிட்டு பிறக்க போயிடுறாங்க. என்ன? ஆமாம். சேலை மட்டும் கட்டிட்டு போயிடுறாங்க. பஸ் ஸ்டாண்டு மாறி போனால் கூட சென்னை வரைக்கும் போயிடலாம். லோக்கல் பஸ்ஸில் போய் கவர்மெண்ட்ல ஒரு நல்ல வேலை கொடுக்கலாம், படிச்சு வீட்டுக்கு வீடு வேலை கொடுத்தாலே போதும். பண்ணலாம். இல்லை மேமி, எல்லாருமே வீட்டுக்குன்னு படிப்பு படிச்சிருக்கா. அப்படி இருக்கையில் நம்ம அவங்களுக்கு படித்தவங்களுக்கு ஒரு வேலை, கவர்மெண்ட் வேலை ஒன்று போட்டு கொடுத்து தான் ஆகணும் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் எவன் தெய்வம் எதிர்பார்க்க போகிறதில்ல. அவன் பாட்டும் வேலைக்கு போவேன். வழி மம்மி காய் நறுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன மம்மி, சுரக்காயா மாங்காய்? மாங்காய் குழம்புல போட படிக்கலா? அது குழம்புல போட்டால் என்ன மம்மி டேஸ்ட் கொடுக்கும். மாங்காய் எல்லாருமே சாம்பாருக்கு போடுறாரு, நல்லது கூட உடம்புக்கும் டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் லேசாக அதை வேக வைக்கணும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. உரை அதுக்கு மேலே இது உங்க. ஓ, ரொம்ப வந்துச்சுன்னா குழம்பு. அது மாங்காய் வந்து இந்த இனிக்கிறது மாதிரி வராதா மம்மி? இனிக்கும்ல இது? இனிக்காது, காய் விட்டு தானே. காய் விட்டு. ஓ, அவ்வளோ தூரம் இனிக்காது. இந்த ஒரு சிலர் சொல்லுவாள், இந்த மாங்காய் போட்டு சாம்பார் வச்சேன் வாசமாக இருந்துச்சு. அப்படியா? மாங்காய் போட்டால் வாசம் கூட இருக்கும், நல்லா இருக்கும். சாம்பார் மாதா விட்டாத சோறு மாங்காய் விட்டுருப்பாங்க அந்த காலத்துல. அம்மா விட்டாத சோறு மாங்காய் வச்சு சாப்பிட்டுலாமா அப்படி. ஓ, மாங்காய் ஊறுகா மாங்காய் பச்சையை வச்சுக்கிட்டே ஆயம் இல்லைன்னு சாப்பிடுவாரு. சாதத்துக்கு தொட்டுக்கிட்டாமா. அதான் சொல்லுவாங்க, மாங்காய் விட்டு மாதா விட்டாத சோறு மாங்காய் விட்டுருப்பாங்க பழமொழி. மாதான்னா அம்மா. அம்மா விட்டுற சோறு தானே பிள்ளைய சாப்பிட்டுங்க, சின்ன பிள்ளைல. அது கூட அம்மா விட்டாட்டி கூட மாங்காய் வச்சு சாப்பிட்டுருந்தாங்க. அது மற்ற எந்த காய்கறிக்கும் பொருந்தாலும் மற்ற எந்த காய்கறிக்கும் மாதா விட்டாத சோறு மாங்காய் விட்டுருப்பாரு. ஏன்னா மாங்காய் ஊறுகாய் போட்டு தயிர் சாதத்துக்கு வெறும் ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட சாப்பிட்டுருக்கலாம். மாங்காய் ஊறுகாய். ஆனால் ஊறுகாயிலையுமே மாங்காய் ஊறுகாய் தான் டேஸ்ட்டு. இல்லை எலுமிச்சம்பழம் ஊறுகாய், நார்த்தம்பழம் ஊறுகாய், அந்த ஊறுகாயில விட மாங்காய் ஊறுகாய் தான் டேஸ்ட். பூண்டு ஊறுகாய் டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் அது போடுற விதமாக போட்டால் நல்லா இருக்கும். அதில் ஆனால் நம்மெல்லாம் போட்டோம்னா இந்த பூண்டு தோல், இந்த நார் இதெல்லாம் அதிகமாக விடாது. ஆமாம். கடையில் போடுறது கெட்ட பூண்டா பூண்டு வைக்கிறாங்க. கடையில் இப்போ காசு உள்ள கொடுத்துதான் வாங்குறோம், ஆனால் கருப்பு பூண்டு எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. கருப்பு கலராக இருக்கு பாரு பூண்டு. ஆமாம், பூண்டு எல்லாம். ஓ, நல்ல பூண்டு போட்டு செஞ்சாங்க. நானே நல்ல பூண்டு அவங்க செய்கிற முறை நல்ல டேஸ்டாக தான் இருக்கு. அவங்க இது ஊத்துறாங்க, எசன்ஸு. இது அது என்ன கெட்டு போகாம இருக்கு. எசன்ஸ் மாதிரி ஏதோ ஊற்றுறாங்க, ஏதோ ஊத்துறாங்க. நம்ம அந்த இதெல்லாம் ஊற்ற மாட்டோம், நம்ம ஓட்டு கெட்டு போயிடும். நான் அதனால ஊறுகாய் போடுறது இல்லை. ஊறுகாய் போட்டாலும் நம்ம தொட்டுக்கிறதே இல்லாம 2 வஞ்சனம் பண்ணிடுறோம். அதனால ஊறுகாயே தொட்டுக்கிறதே இல்லை. அதனால ஊறுகாய் பண்ணுறதில்ல. ஊறுகாய் எப்போவுமே இந்த இது மாதிரி நீங்கள் இப்போ பருப்பு இதே மாதிரி இப்போ கொண்டக்கடலை பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல, மளிகை ஜாமான் மாதிரி, அது மாதிரி வந்து ஊறுகாய் உங்களுக்கு வச்சுக்கணும்னு ஏந்தோம்ல. அதே வச்சுருந்தா நம்ம போட்டது வச்சுருந்தா கெட்டு போயிடுது. கடையில் வாங்குறது அது சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப கெடுதிங்க. கடையில் வாங்குறது அதனால தான் வாங்குறது இல்லை. அதெல்லாம் இல்லை மம்மி, இப்போ வந்து நம்ம சேர்க்குறாங்களா கடையில், எமர்ஜென்சிக்கு நம்ம அதை தொட்டுக்கு சாப்பிடலாம்ல. எமர்ஜென்சிக்கு தொட்டுக்கலாம். ஒரு நாளைக்காக ஒரு பாட்டில் 80 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? அதுக்காக வேஸ்ட்டாக போயிடுது. ஒரு நாள் தான் தொட்டுக்குவோம். இப்போ முக்கால்வாசி நாள் வந்து சமையல் செஞ்சுருவோம். என்னைக்காவது ஒரு நாள் 2 நாளைக்கு தொட்டுக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம இட்லி பொடியே எடுக்கிறது இல்லை, இட்லி பொடியே அப்படியே இருக்கு. இடிச்சு வச்சோம்னா அப்புறம் என்னத்தை பண்றது? நமக்கு எதுவுமே செலவாகாது ரொம்ப. ஏன்னா டெய்லி சமைச்சிடறதுனால. டெய்லி சமைச்சிடறேன், காய் சமைச்சிடறேன். அப்போ காய் தானே எடுக்கும். பொரியலே கடிச்சிக்க முடியாம கீழே கொட்டுறோம். முந்தானத்துலாம் அந்த கூட்டு சவுச்ச கூட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சு. நான் மத்தியானம் சாப்பிட்டு, நீ வீட்டுல இருந்த பாரு, மத்தியானம் சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததை வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள, நைட்டுக்கு தொட்டுக்கலாம் விட்டு போயிட்டு.
அது பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு எடுக்கவே இல்லை, நேற்று பார்த்தீங்கன்னா எடுத்து அப்புறம் கீழே கொட்டுறோம். நிறைய நம்ம அப்படியெல்லாம் கீழே கொட்டுறோம். ஆமாம், ஒரு சில நேரம் வச்சது ஞாபகம் இருக்காது. மதியம் சமைச்சதை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஆனால் அம்மா கைப்பக்குவம்லாம் கரெக்டாக பண்ணி கரெக்டாக சாப்பிட்றாங்க. ஒன்று கூட கொட்டல, அளவா பண்ணி அளவா சாப்பிட்றாங்க. பத்தாவது மாதிரி தான் பண்ணுது. அப்படி பண்ணாதான் மேமே இப்போ மற்றது கூட தின்னுக்கலாம். இப்போ தீனி இருந்துச்சுன்னா கூட பண்ணுங்கன்னு இருந்துச்சுன்னா கூட தின்னுக்கலாம். ஆனால் வந்து அரிசிகளை அதிகமாக வச்சு கீழே கொட்ட முடியாதுல்ல. அரிசியாக இருந்தாலும் சரி, காய்கறிகளாக இருந்தாலும் சரி. சோறு 2 நேரத்துக்கு கொஞ்சம் தான் வடிக்குது. 11 மணிக்கு போல சாப்பிட்றாங்க வீட்டில் இருக்கவங்க, அப்பாவும் தீபனேசும். அது மட்டும் 2 டிஃபன்ல எடுத்துக்கிட்டு போயிருந்தாங்க. சத்துணவு வேலைக்கு போகிறது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போகுது. ஒரு டப்பா உனக்கு வைக்கிற டப்பா மாதிரி அதுல குழம்பு, உனக்கு நேற்று ஒரு வயிறு டப்பா வச்சிருந்தேன், அந்த மாதிரில குழம்பு, ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சோண்டு சாதம் சும்மா அள்ளி வச்சுக்கிட்டு போயிருது. அங்கே கொண்டு போய் ஊற்றி சாப்பிடணும். அவங்களுக்கு எவ்வளவு நேரம் வேலை இருக்கும்? அவங்களுக்கெல்லாம் போன உடனே சமைச்சு போடுற வேலை தான் இருக்கு அந்த அம்மாவுக்கு. சமைக்கிற வேலை தான். அங்கேயும் போய் சமைச்சு போட்டுட்டு சமைச்சு போடணும். வாங்கி தர்றது ஒரு ஆளு, சமைக்கிறது ஒரு ஆள். வாங்கி கொடுக்கறதுக்கு அத்தையெல்லாம், நம்ம அத்தையெல்லாம் அமைப்பாளர். இங்க வந்து ஆயா, சமைக்கிற ஆயா, சத்துணவு ஆயா. விறகடுப்புல எல்லாத்தையும் போட்டு கிண்டி சமைச்சு வச்சுட்டு வரணும். ஆனா அது 3 மணி ஆயிடும். எல்லாத்துக்கும் சோத்தை போட்டு சட்டி பானையெல்லாம் கழுவுறது யாரு கழுவுவான்னு தெரியும். கழுவுறதுக்கு யாராவது ஆள் வச்சுக்குவாளா? விறகடுப்புல தான் பண்ணணும். ஆர்கனைசர். ஆர்கனைசர்ல இவங்க வந்து ஆயாமா. அதுக்கு 7,000 8,000 சம்பளமா. பிள்ளைகளை டெய்லி வர வச்சு டெய்லி சமைக்கணுமா? ஆமா, டெய்லி வர வச்சு டெய்லி சமைக்கணும். அந்த ஏரியா பிள்ளைய வந்துருக்கு. ஒரு பால்வாடி தான் இருக்கும், பால்வாடிக்கு தான் இருக்கும். ஆனா அந்த வேலையை அது விட மாட்டேங்குது. கவர்மெண்ட் வேலை, காசா இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை. அப்படி அது எவ்வளோ சேலரி இருக்கும்? 8,000 7,000. ஆனால் கவர்மெண்ட் காசு. ஆமாம். இந்த ஒரு சிலர் சொல்கிறாங்கல்ல, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் காசு வேணும். நம்ம அரியர்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. அது வரைக்குமே டீச்சர்ஸுக்கு அரியர்லாம் 2 லட்சம் 3 லட்சம் ஒரு அரியர்னா அந்த கொடுக்க வேண்டியதை நிறுத்தி வச்சிருந்து அதை கொடுப்பாங்க. ஆமாம், கவர்மெண்ட்னாவே அப்படி தான் கொடுப்பாங்க. ஆமாம், அரியர் கொடுப்பாங்க. அது ஒரு தொகை வரும். இந்த நாடோடி படத்துக்களை சொல்லுவார்ல மேமே. ஆமாம், கம்பவுண்டராக இருந்தால் கூட கவர்மெண்ட் கம்பவுண்டருக்கு தான் நான் என் மகளை கட்டி கொடுப்பேன். அந்த இதுவல அந்த குண்டு இதை அவன் சசிதை இவனுக்கு கட்டி கொடுக்குறான்னா அவன் வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன், அவனுக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, மாமா இந்த கையில் வேலை இந்த கையில் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது மூஞ்சி தொங்க வச்சுக்கிட்டே போகும். கல்யாணம் ஆகிட்டு போயல, ஆசைப்பட்டது ஒருத்தனை, கடைசி அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, அவன் வேறு பிரச்சனை பண்ணி எஃப்ஐஆர் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கட்டி கொடுக்க மாட்டேன்ட்டுருவாரு. நீ எல்லாம் போய் கஷ்டப்பட முடியாதுமா, நீ வந்து கவர்மெண்ட்டுக்காரன்ட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஆசைப்பட்டது இவனை, மாமா பையன் தான். ஆனால் ஆசைப்பட்டாலும் வாய் மீறி இருக்குல்ல, சாப்பிடணும்ல. என்ன காசு இல்லாமல் என்ன முடியும்? ஆனால் அவங்க கடைசியாக அது கல்யாணம் பண்ணி போயில பார்ப்பாங்க இவங்க 2 பேரும். டேய் இங்கே பாருடா அப்படிம்பாங்க. அவனுக்கு ஆனால் மனசு இதுவாக இருக்காது. அதுவும் மனசு தூங்கி போய் தான் போகும், இவனுக்கு மனசு இதுவாக இருக்காது. என்ன பண்ணுறது? ஆனால் மணி இம்பார்ட்டனாக இருக்கு. மணி இல்லை வேணும், அது நியாயம் தானே. ஆமாம், அவங்க பசிக்க ஆரம்பிச்சிருது. ஆமாம், நம்ம கௌரவம் பார்த்துக்கிட்டு அழகை பார்த்துக்கிட்டு, அழகோ கௌரவமோ இல்லை வேறு எதுவுமே சரியா வராது. பணம் தான் முக்கியம் வாழ்க்கையில். பணம் ஓரளவு முக்கியம். ஆமாம், ஆனால் பண்ணுற செயலை கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். எதில் இருக்குமோ அதில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டி அதில் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். எதுல இருக்குமோ அதுல டெவலப்மெண்ட் ஆகிக்கணும். எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி நம்ம தெளிவா இருக்கணும். எந்த வேலையில இருக்குமோ அந்த வேலையில தெளிவா இருக்கணும். ஒரு வேலை தெரிஞ்சா கூட போதும், அதுல தெளிவா இருந்தீங்கன்னா சம்பாதிச்சிடலாம். வேலையை குறை சொல்லி தப்பு இல்லை, நம்ம தெளிவு இல்லைங்கிறது தப்பு. எந்த வேலை செய்யணுமோ அதுல தெளிவா இருக்கும். நறுக்கியாச்சா மம்மி? நறுக்கியாச்சு. என்ன ஆகிக்கிறீங்க?
இந்த தக்காளி. இது வாழைத்தண்டுலாம் நேற்று நறுக்கிட்டேன். ஆ. இப்போ வந்து வெங்காயம், வாழைத்தண்டுக்கு வெங்காயம், ம். சாம்பாருக்கு வெங்காயம், தக்காளி ம். இதெல்லாம் நறுக்கிருக்கேன். சமைச்சிட்டு பார்க்கலாம் மம்மி. இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை, ம். கடல தோசை இருக்கு. ம். சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கு அதே ம். மதியத்துக்கு சுட சுட சாதம். ம். இப்போ எனக்கு சாப்பாடு கட்டுறதுக்காக போட்டு குழம்பு ஊற்றி வச்சுருக்கேன். இது இது வாழைத்தண்டு பொரியல். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் ஒன்றுமே வரமாட்டேங்குது. யாரும் எங்கள் வீடியோ பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு தெரியல. எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.